சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டயும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சட்னி செஞ்சது தான் எடுத்திருக்கேங்க. ஆனால் இன்றைக்கி ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா, காலையில் என்னென்ன ஒர்க் செஞ்சேன்னா, காலையிலேயே பால் காய்ச்சிட்டு சாதம் பசங்களுக்கு வடிச்சிட்டு, ரசம் சிம்பிளாக ரசம் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் இட்லி, அப்புறம் சட்னி. பாப்பாவுக்கு 8:00 பஸ் வந்துடும், ஸ்கூல் பஸ். அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக செய்யணுன்றதுனால இதோடு முடிச்சாச்சு. தக்காளி சட்னி முதல்ல வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வதக்கிடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிடணும். கொஞ்சமாக பூண்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் அதை கிண்டிடணுங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா ஓகே. இல்லை அது மறுபடியும் நான் கொஞ்ச நேரம் மறுபடியும் குக் பண்ணுவேங்க. அந்த மாதிரி ஊற்றி அரைச்சதை ஊற்றி இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி தாளிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுவேன். இந்த சட்னிக்கு நீங்கள் பச்சை மிளகா போடுறத விட பட்டை மிளகா ரொம்ப டேஸ்ட் ஹைலைட்டாக இருக்கும். எனக்கு அந்த அதுதான் ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி பச்சை மிளகா நிறையா இருக்குது, அது வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பட்டை மிளகா போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன சட்னிலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த சட்னி என் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதேமாதிரி கார சட்னினா அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த சட்னி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா?